நாம் இருந்த வண்ணமாக கண்களை மூடுவோம். சுத்த ஜீவியமும் மெத்த ஊழியமும் கர்த்தருக்கேற்ற நல் காணிக்கையாம். சுத்த ஜீவியமும் மெத்த ஊழியமும் கர்த்தருக்கேற்ற நல் காணிக்கையாம். அக்கறிவும் அது அருள்பெலத்தாலே, அக்கறிவும் அது அருள்பெலத்தாலே மெத்தவும் கலந்தாண்டோ, மெத்தவும் கலந்தாண்டோ. தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை நல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எங்கள் சரீரம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். எங்கள் கண்களிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். எங்கள் சிந்தனையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படி எங்களை வழிநடத்தும்படி ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. நான் இந்த 2 என்ற வார்த்தை எனக்கு மனசில் பட்டதுனால ஒரு 10 அல்லது 12 செய்திகளை நான் குறிப்பெடுத்து வைத்திருக்கிறேன். இன்றைக்கு அந்த 2 என்ற வார்த்தையின்படி 5ஆம் பாகம். கடந்த வாரம் 2 எதை பார்த்தோம்? 2 விதமான ஐஸ்வர்யம். இந்த வாரம் 2 விதமான மருமகள்கள். 2 விதமான மருமகள்கள். பெத்தானியா அல்லது பெத்லகேம் அப்படின்னா அது அப்பத்தின் வீடுன்னு இருப்பார். அப்பத்தின் வீடு. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம்தான் அந்த பெத்லகேம் அல்லது பெத்தானியா. அந்த ஊரில் ரூத் உடைய மாமியார் நகோமி குடும்பத்தோடு இருந்தாங்க. ஏதோ ஒரு குறைவு நிமித்தமாகவோ வறுமை நிமித்தமாக பஞ்சத்தின் நிமித்தமாகவோ என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்த விட்டு வேறொரு இடம் போயிட்டாங்க. குடும்பத்தோடு போயிட்டாங்க. அது கர்த்தர் சித்தமாக இல்லையா என்பது நமக்கு தெரியல. ஆனால் அவங்க வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க. போன பிறகு அவங்க பஞ்சம் பிழைக்க போன இடத்துல அவங்க எதிர்பார்க்காத நஷ்டங்களை அவங்க கண்டுபிடிச்சாங்க. முதல்ல அவங்க நகோமியுடைய வீட்டுக்காரன் சேர்த்துட்டாங்க. அப்புறம் 2 பிள்ளைங்க அந்த ஊர்லேயே பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இஸ்ரேலர் அல்லாத வேறொரு சந்ததியில் அவங்க பெண் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக 2 ஆம்பளை பிள்ளையும் செத்துட்டாங்க. இப்போது அந்த வீட்டில் 3 விதைகள் இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு விதை இருந்தாலே எவ்வளோ மனபாரமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே 3 பேரும் ஒரே வீட்டில் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துருக்காங்க. அப்போது அந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க, கற்பனை பண்ணிப்பாங்க எப்படி இருக்கும். அவங்க தாராளமாக வெளியே போக முடியாது, ஒரு நல்ல ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியாது, சோஷியலாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலாம் இந்த அம்மா பார்த்துச்சு, நகோமி பார்த்துச்சு. நகோமி என்றால் இனிமையானவள் என்ற பொருள். அந்த அம்மா 2 மருமகளையும் கூப்பிட்டு, அம்மா என் பிள்ளைங்க 2 பேரும் செத்துட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரன்னு செத்துட்டான், இப்போ ஆண் துணை இல்லை, இப்போ நீங்கள் 2 பேரும் தயவுசெய்து சொல்கிற அவங்க உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, நான் எங்கள் தேசத்துக்கு நான் போயிடுறேன், எங்கள் சொந்த ஊருக்கு நான் பெத்தானியாவுக்கு நான் போயிடுறேன், பெத்லகேமுக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஓர்பாள் ஒரு மருமக என்ன பண்ணிட்டா,
அத்தையை கட்டி பிடிச்சி அழுதுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்ட்டு போயிடுச்சு. இந்த ரூத் அப்படிங்கிற ஒரு மருமகனை படித்து எக்காரணத்தை கொண்டு நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். மாமியார் மெச்சின மருமகம், மருமகம் மெச்சின மாமியார். இல்லைம்மா, நான் உனக்கு ஒரு புருஷனுக்காக என்னால் ஒழுங்கு பண்ண முடியாது, தயவுசெய்து நீ உங்கள் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு. நீ அதை பற்றி மட்டும் பேசாது. உன் மனுஷால் என் மனுஷால், உன் தெய்வம் என் தெய்வம், உன் ஊர் என் ஊர் அப்படின்ட்டு அந்த மாமியாரை கெட்டியாக பிடிச்சிது. எங்கள் வீட்டுக்கார செத்தா செஞ்சுட்டு போகிறாரு, நான் ஒன்றும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் மெச்சின மருமகள் ரூத். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது, இது போயிட்டா நம்ம வீட்டுக்கு நம்ம போயிடலான்னு பார்த்தா இந்த அம்மா என்ன கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு, மருமக என்ன கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு. சரி, அப்போது அந்த பெத்லகேமில் கொஞ்சம் பஞ்சமெல்லாம் தீர்ந்து நல்லா இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. சரி வாமா போகலான்ட்டு போயிடுறேன். நான் முதல் கதையை அந்த உண்மை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம செய்திக்கு போகலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வீட்டில் ஒரு விதவை இருந்தால் எவ்வளோ கஷ்டம், 3 விதவைங்க இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. எவ்வளோ துன்பமாக இருக்கும், எவ்வளோ வியாகுலமாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஏன்னா ஆண் துணையே இல்லை அவனுக்கு. ஒரு குடும்பம்னா ஆண் துணை இருக்கணும், குடும்பம்னா ஆண் துணை இருக்கணும், ஆண் சப்போர்ட் இருக்கணும், அப்பா இருக்கணும் சப்போர்ட்டாக, அண்ணன் தம்பிக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், புருஷன் சப்போர்ட்டாக இருக்கணும், இப்படி இருக்கணும். இப்போ இவங்க யாருமே இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க. இது வசனமான காரியம். 2வது, பெத்லகேம் அப்பத்தின் வீடுனா சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் அதை விட்டு இவங்க போனது தப்பு, அதை விட்டு போனது தப்பு. அடுத்தது, இவங்க வேறு சந்ததியில் பெண் எடுத்ததும் தப்பு. நோவின் காலத்தில் அக்கிரமம் அதிகமானதுனால ஆண்டவர் அழிச்சிட்டார். நோவன் குடும்பத்தை மட்டும் வச்சு மற்றவங்க எல்லாரும் அழிச்சிட்டார். அப்போது தண்ணியெல்லாம் மலை உயரத்துலேருந்து 200 அடி 300 அடி உயரத்துலேருந்து தண்ணியெல்லாம் தரமட்டமாகி அப்புறம் நோவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்போது இந்த பெண்கள் நோவாவுடைய பெண்கள் 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, தப்பாக யோசனை பண்ணிவிட்டு ஆண்டவர் நினச்சா செம்மண்ணில் ஆன ஒரு மனுஷனை உருவாக்க முடியல. அதான் எப்படி உண்டாக்குனாரு, ஒரு செம்மண்ணில் உருவாக்குனார். இவங்க ஆண்டவருடைய ஆலோசனை தேடாமல் இப்போது ஆண் துணை இல்லை, நம்ம ஆண் வர்க்கமாக அழிந்து போயிடுச்சு, அதனால் நம்ம ஒன்று செய்வோம்னு சொல்லிட்டு அக்காலும் தங்காச்சி என்ன பண்ணாங்க, அப்பாவுக்கு மது ஊற்றி அப்பாவோட தப்பான உறவை வச்சு பிள்ளைங்களை பெற்றுட்டாங்க. அந்த பெற்றதுனால அந்த சந்ததி யூதர்கள் அறிவுறுத்தார்கள். மோவாபிய சந்ததி, இன்னொரு சந்ததி நம்ம அம்மோனியர், மோவாபியருக்கு யூதர்கள்லாம் பிடிக்காது. அவங்க அங்கே அப்படி இருக்கும்போது அங்கத்தி மாப்பிள்ளை அங்கத்தி பொண்ணுங்கள் என்ன பண்ணிட்டாரு, யூதர்கள் கட்ட மாட்டாங்க, வேறு சந்ததியில் கட்ட மாட்டாங்க, யூத மதத்தில் தான் கட்டுவாங்க. நகோமியுடைய பையன் 2 பேரும் அந்த அம்மோனியர்கிட்ட மோவாபிய சந்ததியில் பொண்ணு எடுத்துட்டாங்க. இது ஒரு ஆண்டவருக்கு பிடிக்காத காய். இருந்தாலும் அதை ஆண்டவர் அனுமதித்ததுனால என்னவோ அந்த 2 பேரும் காலமாயிட்டாங்க. இந்த 2 மருமகளும் விதையாயிட்டாங்க. ஆனால் ஒரு மருமகள் ஓர்பாள் என்ன பண்ணிட்டாங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனால் ரூத்து, நான் விட மாட்டேன், நான் உங்கள்கிட்ட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு மாமியார் கொடுப்பேன். வசனம் ரூத் 1ஆம் அதிகாரம் 14-16 வரல வாசி. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள்.
வந்தார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி என் ஜனங்களிடத்துக்கும் தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் வீட்டில் போய் இதை மறுபடியும் நீங்கள் அந்த ரூத் 1ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படிச்சு பாருங்கள், 4ஆம் அதிகாரம் வரலாம் ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். என்னென்ன நடந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதெல்லாம் விளக்கத்துக்கு எனக்கு நேரம் இல்லை. மரணமே இல்லாமல் வேறு எதுவும் நம்மை பிரிக்கக்கூடாது. எவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அந்த மாமியார்கிட்ட அந்த சம்பாஷணை பண்ணு, நீ இன்னும் வீட்டுக்கு போன்னு சொல்லாத, மரணம் தான் நம்மளை பிரிக்கணும், அதுக்கு முன்னால் எதுவும் பிரிக்கக்கூடாது நம்மளை சொல்லிட்டு அப்படி ஐக்கியமாகிட்டேன். அப்போது அதுக்கு நகோமி என்ன பண்ணிட்டா, ஓகே சொல்லிட்டு சரிட்டு அந்த அப்பத்துக்கு விழா ஆகிய பெத்லகேம் பண்ணிட்டாங்க. சரி, ஏதாவது பிழைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணை சொல்லுது, ரூத்தே சொல்லுது, நான் போய் ஏதாவது கணினியில் போய் கோதுமை பொறிக்கணும் வரேன். அப்போ இந்த அறுவடை சீசன். அப்போ தற்செயலாக அந்த போவாஸுடைய நிலத்தில் இது நெல் பொறுக்கும், அது கோதுமை பொறுக்க போச்சு. அப்புறம் அவன் விசாரிக்கிறான். அப்புறம் அவனே என்ன சொல்கிறான், கிராம அந்த சூப்பர்வைசர்கிட்ட, தயவுசெய்து யாரோ அந்நிய தேசத்துக்கு கொண்டு வந்து நம்ம கையில் கோதுமை பொறுக்குது, சிந்த விடுங்கள், சிந்த விடுங்கள். இன்னும் அருமையான வார்த்தை பாருங்கள். சிந்தாமைடுன்னு சொல்லுவான் முதலாளி எப்பவுமே. சூப்பர்வைசர் பண்ணாங்க, ஒரு நெல் சிந்தப்படாது, ஒரு கோதுமை சிந்தப்படாதுன்னு சொல்லுவான். ஆனால் நிலத்து ஓனர் என்ன பண்ணிட்டான், போவாஸு, தயவுசெய்து சிந்த விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த கடைசியாக அந்த கோதுமையெல்லாம் போட்டு எத்தனை ஒரு மரக்கா 2 மரக்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்போது அதை கொண்டு போய் மாமியார்கிட்ட காட்டி, அப்புறம் எந்த நிலத்துக்குமா போனேன், யார் நிலத்துக்கு, அதெல்லாம் நமக்கு சொந்தக்காரன் தான்மா, அவன் உரிமையானவன் தான், மர மாப்பிள்ளை தான் அவன், நீ நல்ல இடத்துக்கு தான் போயிருக்கிற, கர்த்தர் சரியான இடத்துக்கு தான் அமைச்சிருக்கிறாரு, அங்கேயே போய் பொறுக்கு. அவனும் சொல்லிடுறான் போவாசம், இந்த அறுவடை தீர்வுகளும் என் கையிலே வந்து எனக்கு பொறுக்குமான்ட்டு. அப்புறம் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். அந்நியரை உபசரிக்கணும், அதனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. இது ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லிட்டு மறுபடியும் செய்திக்கு போகலான்னு. இப்போது இருக்கிற வேதநாயக சாஸ்திரியாக இருக்கிறாங்களே மெட்ராஸில், அவங்க மெட்ராஸில் தான் இருந்தாங்க. கொஞ்ச நாளாக அவருக்கு இந்த காலக்ஷேப ஆர்டரே வரல. வர 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 அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமான நிலைக்கு வந்துட்டாங்க. நல்ல உயர்வான அந்தஸ்தில் இருந்தவங்க அவங்க. அப்போது இவர் என்ன பண்ணிட்டார், நான் போய் இந்த டயசிஸில் பிஷப் ஹவுஸில் போய் சில பேரை சந்திச்சுட்டு எனக்கு எதனா ஆர்டருக்கு நான் கேட்டு வாங்கி வரேன், சுத்தமாக ஆர்டரே இல்லை, நமக்கு பழைக்கிறதுக்கு வழி இல்லை, அதனால நான் போய்ட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு அவர் போயிட்டேன். இதை அவங்களுடைய நிர்விச்சாரத்தை, அவங்களுடைய தரித்திரத்தை ஆண்டவர் பார்த்தேன். சரி, இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரனை போல அவங்க வீட்டுக்கு ஒருத்த வந்து கதவு தட்டிது. அவங்க 2 பேருக்கு தான் சாப்பாடு இருக்குது, வேதநாத சாஸ்திரியாருக்கும் அவருடைய மனைவிக்கு தான் சாப்பாடு இருக்குது. அவர் ஐயா போயிருக்கிற டைரக்ஷன் போய் மட்டும் சந்திச்சுட்டு வரலான்னு போயிருக்கிறாரு. இது உண்மையாக நடந்தது, அவங்க சொன்ன சாட்சி தான் இது. ஏன்னா அந்நியரை உபசரிக்க மறவாதீங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போது கதவு தட்டினாங்க, ஏம்மா என்ன சாப்பாடு போடணும்,
இந்த அம்மாவுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அந்நீரை உபசரிக்கும் போது தெரியாமல் தேவதூதர் கூட நம்ம உபசரிச்சிடலான்னு வசனம் சொல்லுது. சரி வாப்பா உட்கார் பாட்டு. அவர் என்ன பண்ணிட்டாரு, பிச்சைக்காரு நேராக நடுவிட்டு போயிட்டார். வெளியே நிற்பார்னு பார்த்தா அவங்க வந்து உட்காந்துட்டார் படியே. இந்த அம்மா அவர் எழுந்து போன்னு சொல்கிறதுக்கு முடியல. வந்து ஏதோ சரி நம்ம சாப்பாடு தான் போட்டோம், சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயக சாஸ்திரியாருக்கு வைத்திருந்த சாப்பாட்டை அவருக்கு போட்டாங்க. என்ன காரணம்? அந்நியரை உபசரிக்கும் போது அறியாமல் தேவதூதரை விட உபசரிக்கலாம்னு வேதம் சொல்லுது. அவர் யாரோ பாவம் உரிமையாக வந்து கேட்டார், நம்ம போட்டேன். அப்புறம் வேதநாயக சாஸ்திரியார் அவரும் சாப்பிட்டு போகும்போது என்ன சொல்லி உங்கள் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பா சொல்லிவிட்டார். பாருங்கள், பிச்சைக்காரன் சொல்லி போகிறாரு, உங்கள் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். திருப்தியாக சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குஷ்டா போயிட்டார். அப்புறம் டயர்டாக வேதநாயக சாஸ்திரியார் டைசிஷன் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தார். எப்போவுமே அவர் வந்து கை காலெலாம் கழுவிட்டு பொறுமையாக உட்காருவார். அன்றைக்கின்னு பார்த்தேம்மா கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பாடு போடமான்ட்டு கைப்பட்ட கைமான்ட்டார். அப்புறம் உள்ளதை சொல்லிட்டாங்க, நடந்த உண்மையை சொல்லிட்டாங்க. இருங்க கொஞ்சம் அரிசிக்கு நான் சோறாக்கி போட்டுறேன், இப்படி ஒரு நிலைமை ஆகிப்போச்சு எனக்கு. சரி சரிம்மான்ட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசி வேக வச்சு அவங்க சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. சாப்பிட்டப்போ அவர் சொல்லிட்டாராம், யார் வேகநாயக சாஸ்திரி, ஒரு வேளை ஏசாமி நம்ம வீட்டுக்கு வந்திருப்பார், பிச்சைக்கார வேஷம் போட்டு வந்திருப்பார். அவர் ஏன் இந்த வார்த்தை சொல்லி இனிமேல் உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிங்க அவன் பிச்சைக்காரர் அப்படி சொல்லலாம். அந்த ஒரு வார்த்தை அவருக்கு கிரியை செஞ்சிருச்சு. கர்த்தர் இனிமேல் உங்கள் ஊழியர்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு நல்லாருன்னு சொல்லிட்டு போயிருந்தால் உண்மை இல்லை. அவர் தான் சொன்னார், பிச்சைக்காரன் சாப்பிட்டுட்டு கர்த்தர் உங்கள் ஊழியர்கள் இனிமேல் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம்தான் அவனுடைய ஊழியம் பெரிய வல்லமையாக நடந்துச்சு. அப்புறம் பிள்ளைங்கள்லாம் ஏற்பட்டாங்க. நல்ல ஊழியம். மெட்ராஸை ஒரு கலக்கிட்டாங்க, தமிழ்நாடு ஒரு கலக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஊழியம். அந்த உண்மையாகவே கர்த்தர் அவங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிச்சார். அவர்கிட்ட தான் எங்களுடைய மருமக 8 வருஷம் தபலா வாசித்தார், வேதநாயக சாஸ்திரி. பார்த்தீங்களா, அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். இந்த போவாஸ் என்ன பண்ணால் சிந்த விடுங்கள், சிந்த வயசுக்கு போகணும். அப்புறம் அவனும் என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட அம்பராவில் துணி எடுத்து அம்பராவில் களத்தில் இருந்து என்ன பண்ணுறான், மறக்க கோது கொடுத்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் போவாஸ் அந்த அம்மாவை ரூத்தை கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போது 4ஆம் அதிகாரம் 17 to 22 வாசி. ரூத் 4ஆம் அதிகாரம் 17. நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகி ஈசாயின் தகப்பன். பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமை பெற்றான், ராம் அமினதாவை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். இந்த சந்ததி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில் வந்து சேரும். கடைசியாக யாரை பெற்றான்? ஈசாய் யாரை பெற்றான்? தாவீதை பெற்றான். தாவீதின் குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. தாவீது சந்ததி தான். மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 5 6 வாசிங்க. சல்மோன் போவாஸை ராகாவினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவரிடத்தில் சாலமோனை பெற்றான். அப்புறம் 16ஆம் வசனம் வாசிங்க. ஆசோர் சாதோக்கை பெற்றான், சாதோக்கு ஆக்கீமை பெற்றான், ஆக்கீம் எலியூத்தை பெற்றான். 16 யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவரிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க அம்மாவை. போவாஸ் அந்த யூத சந்ததியில் வந்ததுனால
மறுபடியும் 16ஆம் வசனம் வாசிங்க. 1:16, மத்தேயு 1:16. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தார். இப்போ அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 14 சந்ததியை பிரிச்சு வராங்க. அந்த சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறந்த சந்ததியில் யார் வராங்கன்னா போவாசும் வராரு, ரூத்தும் வராரு. இது ஆண்டவர் முன்னேற்பாடோடு சென்ற காசு ஏற்பாடு அவருக்கு சித்தத்தின்படி இது நடந்தது. ஆகவே இப்போ ஒரு வேளை நம்ம குடும்பங்களில் நம்முடைய இனத்தார் மத்தியில் யாராவது விதவி ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. அவங்கள எப்படி நடத்தணும்? கண்ணியமாய் நடத்தணும். கண்ணியமாய் நடத்தணும், அற்பமாய் நடத்தக்கூடாது. அவங்கள மட்டுப்படுத்தக்கூடாது. விதவைகளை கனம் பண்ணுங்கள் வேதம் சொல்லுது. விதவைகளை கனம் பண்ணுங்கள் வேதம் சொல்லுது. ஆகினால நான் சில உதாரணங்களோடு சொல்லி முடிக்கலான்னு. இந்த சரித்திரத்தில், ரூத் சரித்திரத்தில், போவாஸ் சரித்திரத்தில் யார் பிறகுறாரு? ஏசாமி பிறகுறாரு. இதனால அவங்க சரித்திரத்தில் இடம் பெற்றாங்க. ரொம்ப ஆச்சரியமான காரியம். புருஷன் போயிட்டான்ட்டு அந்த அம்மா அப்படியே போயிடல. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள அந்த அம்மா வந்துட்டாங்க. அப்பத்தின் வீடாகிய பெத்லேமுக்கு என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. இப்போ நீங்களும் நானும் கூட ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது ஒரு இழப்பு வந்துட்ட பிறகு இனி கோயிலுக்கே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. அப்பத்தின் வீடாக தேவனுடைய வீட்டுக்கு என்ன பண்ணோம்? வந்தே தீரும். வந்தால் உனக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. எத்தனையோ விதவைகள் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜெபத்துக்கு தவறவே மாட்டாங்க. பக்சிங் ஃபெலோஷிப்பில், ஜெவாஷமாவில், மற்ற எல்லா ஃபெலோஷிப்லையும் விதவைகள் என்ன பண்ணால் அவங்க வீட்டில் கஷ்டப்படுவோம், மனநோவாக நேராக தேவனுடைய வீட்டுக்கு வந்துட்டு அங்கேயே இருப்பாங்க. சில பேர் தங்களுடைய செல்வாக்கெல்லாம் அங்கே சர்ச்சிலே கொடுத்துட்டு அங்கேயே தங்கிடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்ல முடியும். எங்கள் தம்பிக்கு மேரேஜ் ஒழுங்கு பண்ணோம். மேரேஜ் ஒழுங்கு பண்ணிட்டு பெண் மெட்ராஸில் பொண்ணு பார்க்குறதுக்கு அந்த பொண்ணை போய் கேட்கலாம் அப்படின்ட்டு தீர்மானம் பண்ணிட்டோம். எங்கள் உறவுகள் எல்லாரும் ஒன்றா சேர்த்தா அப்போ எங்களுடைய தங்கச்சி விதவி ஆயிடுச்சு. என்ன தான் இது கல்யாணத்தில் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்ட்டு நான் யோசனை பண்ணினே இருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பாவிட்ட கேட்டேன், அப்பாப்பா பெண் பார்க்க போகும்போது தங்கச்சி கூப்பிட்டு போகலாம் பாருங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எந்த தங்கச்சின்னு கேட்டார். விதையாக இருக்குது அந்த தங்கச்சி கூப்பிட்டு போகலாம் பாருங்க. எனக்கு அப்பவே நான் தெளிவாக இருந்தேன். ஆனால் சில பேர் எதுவும் தெரிவித்தாங்க, அது எப்படி விதையான பொங்கலே கூப்பிட்டு போகிறது. நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, பெண் பார்க்க எங்கள் தங்கச்சி முன்னாடி கூட்டின்னு போனோம், பெண் கேட்க போனோம், அப்பவும் கூட்டின்னு போனோம், கல்யாணத்தில் முன்னால் வச்சாங்க. நல்லா தானே வாழ்ந்தாங்க. இந்த சாயங்கள் சடங்கா சாத்தாருக்கு நம்மளோட எதிரானவர்களாக இருக்கும். அதுதான் கிறிஸ்தவம். அருமை தேவதாசன் பக்சி ஜான் பால் ஒரு ஊழியக்காரங்க. அவருக்கு கல்யாணம் பண்ணணுன்னு இவரே தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணியிருந்துக்கிறார். இது உண்மையாக நடந்த விஷயம். ஜெபம் பண்ணிக்கிறாரு. ஊழியக்கார் பாவம் கல்யாணம் ஆகாது ஊழியத்துக்கு வந்துட்டார். அவர் ஜெபம் கல்யாணம் பண்ணணுன்ட்டு பக்ஸிக்கு ஜெபம் பண்ணிட்டார். அந்த சீசனில் 4 பிள்ளைகளோட ஒரு அம்மா விதவி ஆகிடுச்சு. சபைக்கு வர ஒரு குடும்பம் 4 பிள்ளைங்க அவங்களுக்கு விதவி ஆயிடுச்சு. அப்புறம் இவர் அந்த அம்மாவை பார்த்தார்.
யார் பர்சிங்கையை பார்த்தாரு. இதுவும் உண்மையாக நடந்தது. அவங்க இளம் விதவையாக தான் இருக்கிறாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணார், அவரே போய் ஹவுஸ் விசிட்டிங் போயிட்டார். யார்? பர்சிங்கை அவங்க வீட்டுக்கு போய் சுகநெல்லாம் விசாரிச்சார். எப்படிம்மா அவங்களுடைய பொருளாதாரம்லாம் எப்படி இருக்குது, எப்படி குடும்பம் நடத்த போகிறேன், என்ன எல்லாம் சோஷியலாக கேட்டவுடனே சபை விசுவாசி. அப்புறம் ஐயா, நான் முற்றிலும் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன், ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார்னு நான் என்னை என் பிள்ளைங்களையும் காப்பாற்றுவார்னு அந்த விசுவாசத்தில் தான் இருக்கிறேன் ஐயான்னு அந்த அம்மா. சரி, நான் சொல்கிற மாப்பிள்ளை நீ கட்டிக்குவியான்னு. ஓகே சார். 4 பிள்ளை இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. 4 பிள்ளை. இவர் ஜான் பால் ஊழியத்துக்காரர் கூப்பிட்டார். இந்த மாதிரி ஒரு நம்ம விசுவாசி திடீர்னு அவர் செத்துட்டார். அவர் 4 பிள்ளை, அந்த அம்மா விதவையாக இருக்கிறாங்க, அந்த அம்மாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இது கத்த சித்தமான நான் ஓகேன்ட்டேன், இது கத்த சித்தமான நான் ஓகேன்ட்டேன். அவர் தலைவிலே கல்யாணம் பண்ணிட்டார். நீ நம்புவீங்க, அவருக்கும் 4 பிள்ளை பத்துச்சு. 4 8 பேர். அந்த குடும்பம் இன்றைக்கும் ஆசீர்வாதமாக இல்லையா? அந்த பக்ஸி ஒரு 5-6 பேருக்கு விதவியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன். அவரே இப்போ இன்சார்ஜ் எடுத்து ஒரு பிள்ளை இருந்தாலும் சரி, 2 பிள்ளை இருந்தாலும் சரி, 4 பிள்ளை இருந்தாலும் சரி, அவர் மாப்பிள்ளைகளை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்கிறார். இது உலக வரலாற்று, இது விசுவாசிகளோட வரலாறு. ஆகவே அன்பானவர்களே, நான் விதவியாயிட்டா என்னோ பெரிய நஷ்டமாயிட்ட மாதிரி நினச்சிக்கின்னு அவளை ஒதுக்கி வைக்கிறது, அவனை மனநோவு பண்ணுறது தவறு. பாருங்க, விதவியாக தான் அவன் ரூத் வந்தான். இன்னைக்கு இயேசு சந்ததியில் அவங்க பட்டியலில் சேர்த்துட்டாங்க. எவ்வளோ இன்றைக்கும் பேசப்படுது. பைபிளில் அவங்க பேர் இருக்குது, பைபிளில் அவங்க பேர் இருக்குது. 2 விதவைகள் இல்லை. ஆனால் ஒருபால் பேரில் சிம்பிளாக போயிடுச்சு. அவன் தான் போனான், போய் சேர்த்தான். ஆனால் ரூத்துக்கு என்ன ஆச்சு? ஒரு பெரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து சந்ததியில் அது பெரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து சந்ததியில் வர்றது எல்லா ஆசீர்வாதம். ராஜ சந்ததி. இயேசு கிறிஸ்து யாரு? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன். இயேசு கிறிஸ்து ராஜ சந்ததி, ராஜவம்சம். ராஜவம்சத்தில் இருக்கிறது ஆசீர்வாதம் இல்லையா? ஆமாம். இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் மாட்டு கொட்டா, ஆடு கட்ட இடம், மாடு கட்ட இடம், ஒட்டர் கட்ட இடம் இல்லை. அதனால் தாவீது ராஜாவின் சிங்காசனம் இருந்த இடம் தான் அந்த கொட்டை. அது யுத்தம் பண்ணி தரமட்டம் ஆனதுனால அது ஒரு சத்திரம் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் சத்திரம் இல்லை, அது தாவீது ராஜாவுடைய சிங்காசனம் இருந்த இடம்ட்டு சரித்திரம் சொல்லுது. அவர் இறந்த பிறகு கூட பெரிய பணக்காரன் தான் அந்த கல்லறை தோட்டி கட்டி வச்சுருக்காங்க. கல்லறை அவருக்காக கட்டி வச்சுருக்காங்க. அந்த கல்லறை கொண்டு ஏசாமி வச்சாங்க. இன்றைக்கி அந்த கல்லறை இருக்குது. ராஜ அந்தஸ்துடைய ஒருத்தனும் அந்த கல்லறை கட்டி வச்சுருந்தான். அதில் கொண்டு போய் ஏசாமி அடக்கணும். இன்றைக்கி அந்த கல்லறை நமக்கு சாட்சியாக இருக்குது. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாததாக இருக்குது. ஆகவே கர்த்தர் சித்தம் எதுவோ அது நடக்கட்டும், அது நடக்கட்டும். அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நம்மையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவர் மாறுவார். சந்ததி எப்படியா இருந்தாலும் பரவாயில்லை. ஆகவே இந்த ரூட் மூலம் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, உன் மனுஷன் என் மனுஷன், உன் ஊர் என் ஊர், உன் தெய்வம் அந்த ஒரு வசனத்தை வாசிமா. உன் தெய்வம் என் தெய்வம், ஊன் அது மட்டும் கண்டுபிடிச்சாங்க. வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நீர்
நீ அடைந்து மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் என்னை விட்டு பிரித்தால் கர்த்தர் அதற்கு கர்த்தர் அதுக்கு சரியாகவும் சரியாகவும் அதற்கு அதுக்கு அதிகமாகவும் அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். எனக்கு செய்ய கடவுள் என்றார். இது எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட்டான ஒரு உறவு பாருங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இப்படி ஒரு மாமியார் மருமகள் பார்க்க முடியுமா? பெஸ்ட் மருமகம், பெஸ்ட் மாமியார். ஆகவே அது மட்டும் இல்லை, உன் ஜனம் என் ஜனம், உன் தெய்வம் என் தெய்வம். அப்படி நம்ம பிள்ளைங்களை கொடுக்கும்போது கூட, கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கூட, என் பொண்ணை உனக்கு கொடுத்துறேன், உன் பிள்ளையை நான் யார் தத்து எடுத்துக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டார் கூட மாமா என்ன பண்ண, அவர் இதுமாரி என் பிள்ளைங்க, அவர் மருமகள் என் பிள்ளை, அதே போல் மகன் வந்து என் மருமகள், அது என் மகம் அப்படின்னு. இதுதான் அன்பு, இதுதான் அன்பு. இப்படி இருக்கும்போது, அன்பு செலுத்தும் போது எல்லாமே ஆசீர்வாதம், எல்லாமே ஆசீர்வாதம். பாருங்கள், அந்நிய தேசத்து மோபிய ஸ்திரீ, மோபிய யூதர்கள் அருவருப்பார்கள். ஆனாலும் அவன் நகோமியை மாமியாரை பற்றி கொண்டார். எட்டிய புடிச்சிங்க, என்னை அனுப்பாரு, நான் உங்களுடைய இருந்து செத்து போகிறேன். மரணமே இல்லாமல் வேறொன்று நம்மை பிரிக்கலாகாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாமியார் கூட ஓட்டிக்கணும். மாமியார் மெச்சின மருமகள், மருமகள் மெச்சின மாமியார். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும். இதுதான் ஃபண்டமெண்டல். மருமகன்ட்டு நம்ம தப்பாக அவங்கள கணிக்கக்கூடாது, கணக்கு போடக்கூடாது. ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும். எனக்கு கூட ஒரு மருமகன்கள் இருக்கிறாங்க, 2 மருமகள், ஒரு மருமகள் இருக்கிறாங்க. நான் என் மருமகளை நான் மகளாக தான் நான் பாவிக்கிறேன். அது என்னை அப்பா தான் கூப்பிடும். ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிச்சுருக்கோம். ஆகவே கர்த்தர் சித்தத்துக்கு நம்ம முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் போது நம்முடைய சந்ததியிலே யார் தோன்றுவாங்க? ராஜாக்கள் தோன்றுவார்கள், பிரபுக்கள் தோன்றுவார்கள். நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கலெக்டர் ஆகலாம், நம்ம பிள்ளைங்க ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆகலாம், பெரிய சயின்டிஸ்டுகள் ஆகலாம். அதுக்கு என்ன தேவை? உன் தெய்வம் என் தெய்வம். அப்படி இயேசு கிறிஸ்து பிள்ளைங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்து ஊட்டி வளர்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு ராஜாக்களாகவும் பிரபுக்களாகவும் ஆசாக்களாகவும் ஆக்குவது யார் வேலை? இது அவர் சித்தம், நம்ம சித்தம் இல்லை. அவர் சித்தத்தினால வல்லவர்கள் ஆக்குவாங்க. நேற்று மாதா டிவி கொஞ்ச நேரம் பார்த்துருந்து 7 மணிக்கு மேலே என் பேரை அதில் வாசிக்கிறேன், ப்ளூட்டும் வயலின்னு வாசிக்கிறேன். அவ்வளோ ஒரு அந்த ஞானம் அவனுக்கு ஆண்டவர் யார் கொடுத்தாங்கன்னு தெரியும். அவ்வளோ அழகாக வாசிக்கிறான். புது பாட்டு, ரோமன் கத்திரிக்கா பாட்டு அருமையாக வாசிக்கிறான். உடனே ஆண்டவர் தேங்க்ஸ் சொன்னான். ஐயா, என் மகனுக்கு நீ, எங்கள் பேரனுக்கு நீ நல்ல ஞானத்தை கொடுக்கிறதுக்காக சொன்னான். ஃப்ளூட் அருமையாக வாசிக்கிறான், வயலின் அருமையாக வாசிக்கிறான். மாதா டிவியில் தினம் நீங்கள் இப்போ அதுலேருந்து காலம் 7 மணிக்கு மேலே நான் பார்க்குறது உண்டு, ரெகுலராக பார்க்குறேன். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உண்மையாக ஆசீர்வதிப்பார். இப்போ இன்றைக்கி அந்த எனக்கு மகளுடைய குடும்பம் என் பேரனால் தான் அவன் எல்லா தேவையெல்லாம் சந்திக்க போகணும். நீங்கள் நம்பவே நம்ப மாட்டீங்களோ, நல்ல சேலரி சம்பாதிக்கிறான் பர் டே. நல்ல கணிசமான தொகை அவன் சம்பாதிச்சு வந்து ₹1 வீண் செலவு பண்ணுறது நேராக கொண்டு அவன் மாட்டேன். கர்த்தருக்கு சித்தமானால் அவனுடைய தாட்ஸில் மெட்ராஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும். அந்த அளவுக்கு என்ன ஆசீர்வதிப்பாருன்ட்டு விசுவாசத்தோடு அவன் பிரயாசம் பண்ணுங்கிறான். கர்த்தருக்குரியது நான் சொல்லிட்டேன், கர்த்தருக்கு கர்த்தர் கொடுத்துருப்போ கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பார். ஆகவே நாம் நம் பிள்ளைகளுக்கு இயேசு சுவாமியை கொடுக்கணும், பைபிள் வாங்கி கொடுக்கணும், படின்னு சொல்லணும். அப்புறம் கர்த்தருக்குள் வழி நடத்தும் போது நம் பிள்ளைங்கன்னா எப்படி ஆவாங்க? ராஜாக்களாகவும் பிரபுக்களாகவும்
ஆசாரியர்களாகவும் ஆண்டவர் மாற்றத்துக்கு லேசான காரியம் தான் இது, அவருக்கு லேசான காரியம். ஆகவே சந்ததி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே ரூத் ஒரே காரியம் செய்தான். என்ன செய்யுது? உன் தேவை என் தேவை, உன் ஊர் என் ஊர், உன் தெய்வம் என் தெய்வம். அப்படி ஒரு விசுவாசத்தில் வந்ததுனால இன்னைக்கு வேத சத்தத்திலே அவங்க இடம் பெற்றார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.